ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே இப்போ வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் இருந்தாலே ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம டெய்லி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க நமக்கும் கஷ்டமாக இருக்கும். டெய்லியும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் முறுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முறுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரதுக்கு நம்ம டிப்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். வாங்க இப்போ பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையும் அரிசி மாவையும் ஒரே கப்பில் தான் நம்ம அளந்து எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலையும் அரிசி மாவையும் அளந்துக்கிட்டால் போதும். நான் இப்போது 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் சைஸ் தான். இதில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது. 1/4 கப்பு கரெக்டாக பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கடலையை. இப்போது ஒரு சல்லடை வச்சு இந்த பொட்டுக்கடலை பொடியை சலிச்சிக்கலாம். பொட்டுக்கடலை மாவை சலிச்சதுக்கப்புறமா இது கூடவே பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் 1 கப் ஃபுல்லாக நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டிலேயே அரைச்ச பச்சை அரிசி மாவு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு இல்லைனா வெறும் அரிசி மாவு வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/4 கப்பு பொட்டுக்கடலையை அரைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு நமக்கு கிடைக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும் அளவு. பொட்டுக்கடலை மாவையும் அரிசி மாவையும் நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஓமம் எடுத்துருக்கேன். இந்த ஓமத்தை கையில் இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கருப்பு எள்ளு. இந்த எள்ளையும் சேர்த்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். கடைசியாக இது கூட வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய் இல்லைனா நீங்கள் எண்ணெயை கூட சூடு பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வெண்ணெயை உருக்காமல் சேர்க்குறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது உருக்கணும்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக மாவை பிசைஞ்சிக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா முறுக்குக்கெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். அதுக்காக ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக அப்படி உள்ளே போகணும். பாருங்கள், இதுதான் சரியான பதம். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முறுக்குழாயில் போட்டு மாவை விட்டு நம்மளால் பிழியவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது மாவு உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். பொட்டுக்கடலை முறுக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள்லாம் போட மாட்டாங்க காரத்துக்கு. இப்படி தான் செய்வாங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பர்ஃபெக்டாக பொட்டுக்கடலை முறுக்கு செய்யணும் அப்படின்னா மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க. நிறைய பேர் மிளகாய் தூள் போடாமல் முறுக்கு செஞ்சால் கேட்குறீங்க, காரமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொட்டுக்கடலை முறுக்கு, உளுந்து முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம ஓமம் சேர்க்குறோம். அந்த ஓமத்தில் கொஞ்சம் லைட்டாக காரத்தன்மை இருக்கும். அதுவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோமா, எண்ணெய் காஞ்சிரும். முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு முறுக்கு செய்யறதுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன் எடுத்துக்கலாம். நான் நார்மலாக இருக்கிற டிசைன் தான் எடுத்திருக்கேன். முள்ளு முறுக்கு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த டிசைன் கூட எடுத்துக்கலாம். எப்போவுமே முறுக்குழால எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு போட்டு நம்ம பிழியணும். அப்போ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்குழாவை ரெடி பண்ணதுக்கப்புறமா மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு முறை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டு பண்ணிக்கலாம். மாவு காயக்கூடாது. அதனால் மேலே ஒரு துணி அப்படி இல்லைன்னா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கணும். மாவை நல்லா உருட்டிட்டு உள்ளே நான் முறுக்குழாக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ இருக்கிற இந்த மாவு பார்த்தீங்கன்னா காயக்கூடாது. அதனால் இதுக்கு மேலே ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த கரண்டி பின்னாடி எண்ணெயை நல்லா தடவி விட்டுடுறேன்.
மாவு வந்து இதுக்கு மேலே தான் நம்ம பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். ஒரு சிலருக்கு நல்ல பழக்கம் இருக்கும், அவங்க வந்து எண்ணெயிலே சுற்றி விட்டுருவாங்க முறுக்கு. அதே ஒரு சிலர் வந்து புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எனக்கு அதிக பழக்கம் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் கரண்டி பின்னாடி எண்ணெயை தடவிட்டு மாவை இப்போது இந்த கரண்டி பின்னாடி இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஓரங்களை அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பாருங்கள் எண்ணெயில். கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்த்தோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ கரண்டி பின்னாடி நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். நான் இந்த ஓரங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாதனால இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு முறுக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ரவுண்டாக நமக்கு எப்படி சுற்றுமோ அதே மாதிரி முறுக்கு கிடச்சிரும். நல்லா பெரிய கடாயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 முறுக்காக கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், சீக்கிரமாக செஞ்சிட முடியும். அப்பப்போ திருப்பி கொடுத்தோம்னா தான் 2 பக்கமும் முறுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். அதே முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும். இப்போ முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். பொட்டுக்கடலை முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலர் வராது, அதனால் கலர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் தீஞ்சிடும் முறுக்கு. இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நான் முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடுறேன். பொட்டுக்கடலை முறுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி பொட்டுக்கடலை முறுக்கு செய்கிறது. நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, கடையில் கூட நீங்கள் பச்சரிசி மாவை வாங்கிட்டு வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம். முறுக்கு வந்து செய்யும் போது நிறைய பேருக்கு வர சந்தேகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எண்ணெயில் போடும்போது முறுக்கு வந்து உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சந்தேகமாக கேட்குறீங்க. அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மாவோட பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா முறுக்கு வந்து உடஞ்சிரும் ரொம்ப. அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். நீங்கள் கப்பில் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அதிகமானால் கூட கண்டிப்பாக முறுக்கு வந்து உடஞ்சிரும். ரொம்ப பொட்டுக்கடலை அதிகமாக இருந்தால் உடைய ஆரம்பிச்சிடும் முறுக்கு, அது வந்து பார்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, நான் அதிகமாக மட்டும் எடுத்துடாதீங்க. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பொட்டுக்கடலை முறுக்கு நல்லா உடையாமல் ரவுண்டாக அழகாக சுட்டு எடுக்க முடியும். குறைஞ்சது 15 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி பண்ணிடலாம். அதாவது நான் எடுத்துருக்கிற அளவுக்கு கொண்டு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதிகமான அளவுகள் எடுத்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பொறுமையாக செஞ்சாலுமே கூட ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நல்லா சுட சுட முறுக்கு வந்து தேவைப்படும் போது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வராது, ஓரளவுக்கு தான் கலர் இருக்கும் பொட்டுக்கடலை முறுக்கு. பாருங்கள், தொட்டதுன்னு அப்படியே உடையுது, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக முறுக்கு வந்திருக்கு மொறுன்னு. இப்போ நம்ம முறுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ட முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்னு இல்லாமல் நல்லா மொறுன்னு இருக்குது. நம்ம முறுக்கு சாப்பிடும் போது அந்த கட்டன்னு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடவே பிடிக்காது. நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக மொறுன்னு முறுக்கு செஞ்சுட்டோம். நீங்களும் இதே அளவுகளை கொண்டு உங்களுடைய வீட்டில் பொட்டுக்கடலை முறுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.